நம்ம மெடிடேஷன் பண்றப்பதான் டிவி சவுண்ட் கேட்கும், நாய் குலைக்கும், காடி ஓன் சத்தம் கேட்கும், மத்தவங்க பேசுற சத்தம் கூட கிளியரா கேட்கும். ஆனா அந்த சவுண்ட் எல்லாம் உங்க மெடிடேஷனை டிஸ்டர்ப் பண்ணி சொல்லி டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா மாஸ்டர்ஸ் ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்காங்க. மெடிடேட் பண்றப்ப நீங்க கேட்கிற சவுண்ட் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்ல, அது யூனிவர்ஸோட மெசேஜ். ஒரு சவுண்டுக்கும் ஒரு எனர்ஜியும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதை ஒப்போஸ் பண்ணாம அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா மெடிடேட் பண்றதுக்காக உலகத்தையே அமைதியாக்க முடியாது. அப்படி நீங்க ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நீங்க டெம்பிள்ல இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அமைதியை தேட ஆரம்பிங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களை சுத்தி இருக்கிற உலகம் எப்படி இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ண கத்துக்கணும். ஏன்னா அமைதி நீங்க நினைக்கிற மாதிரி வெளியே இல்ல, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. அந்த அமைதியில் கிடைக்கிற பீஸை ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் உங்களையும் இந்த யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் மெடிடேட் பண்ணும்போது சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு உங்களுக்குள்ளே யூனிவர்ஸ் என்கிட்ட பேசுறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க ஃபோக்கஸா மெடிடேஷன் பண்ண கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா எங்களோட பர்சனல் கோச்சிங்லயும் குரூப் கோச்சிங்லயும் கலந்துக்கலாம். எப்படி முறையா மெடிடேஷன் செய்யறது, இந்த மேனிஃபெஸ்டேஷன் எஃபர்மேஷன் செய்யறது, ஃபோக்கஸ் செய்யறது எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிறோம். ஆர்வம் உள்ளவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே கனெக்டட் டு தி யூனிவர்ஸ் ஆல் த டைம்.